அதே மட்டும் இல்லாமல் இந்த பட நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் தேவைப்பட்டால் அவர்கள் மீண்டும் இதே தனி நீதிபதியில் மீண்டும் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவை உரிய கால அவகாசங்கள் இரண்டு தரப்புக்கும் வழங்கிவிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் பட நிறுவனம் தரப்பிலிருந்து உயர் தனி நீதிபதியும் எந்த ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்படாமலே இருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக சென்சார் போர்டு மூலமாகவே அந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த படத்துக்கு சான்றிதழ் பெறும் அந்த நடவடிக்கையில் பட நிறுவனம் ஈடுபட்டது. நேற்றைய தினம் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கும் அந்த பட நிறுவனம் அனுப்பியிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கான தேவையில்லாமல் நீதிமன்றம் இருந்த காரணத்தினால் நேற்று மாலை தங்களுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பதிவுத்துறைக்கு அந்த பட நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன்படி இந்த வழக்கானது இன்றைய காலை 10:30 மணிக்கு முதல் வழக்காக மீண்டும் தனி நீதிபதி PT ஆஷா முன்பு பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது உடனடியாக எந்த ஒரு வாதங்களும் எடுத்து வைக்கப்படவில்லை. இந்த வழக்கை எடுத்த உடனேயே இந்த பெர்மிட்டட் வித்ட்ரா என்று தெரிவித்து, அதாவது இந்த மனுவை திரும்ப பெற்று